தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நண்பர்களே, மீண்டுமாய் இந்த சனிக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பிரியமான இறை உறவுகளை இந்த ஆராதனையில் நம்ம முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவரை தேடுகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தை நாடுகிற வேலையில் குறிப்பாக இந்த காலத்தினுடைய கடைசி வாரத்தில் இருக்கிறோம். கடைசி நாள் சனிக்கிழமை நாளையிலிருந்து கொடுத்து ஞாயிறு தொடங்குகிறது. எனவே இந்த கடைசி நாளில் இறை வார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 32 8வது எடுத்து வாசிங்க. திருப்பாடல் 32 8வது வார்த்தை, நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். இந்த புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். குறித்து தாங்கிக் கொண்டு ஒசனா என்று நாளைக்கு அவரை பாடி துதித்து ஆண்டவரை வரவேற்க இருக்கிறோம். எனவே அந்த இறைவனிடம் சொல்லுகிற பொழுது இந்த இறைவன் நமக்கு அறிவு புகட்டுகிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிற கடவுளாக உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவை, ஞானத்தை நான் உன் புகட்டுகிறேன் என்கிறார். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். எனவே இந்த 40 நாட்கள் ஆண்டவரோடு இருந்தது, இந்த 40 நாட்கள் நோன்பு இருந்தது, இந்த 40 நாட்கள் தியானித்தது, சிலுவை பாதையில நம்மை கரைத்து கொண்டு ஆண்டவருடைய பாடுகளை தியானித்தது. இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் நண்பர்களே, நம் வாழ்க்கைக்கான வழி எவ்வளவு அதிகமா அவர்கிட்ட போறோமோ அவ்வளவு அதிகமா நம்ம நம்மை அறிந்து கொள்வோம். எவ்வளவு அதிகமா அவர்கிட்ட நம்ம போறோமோ நம்மளுடைய வாழ்வினுடைய ஆசீர்வாதங்களை நாம் கண்டுபிடிப்போம். எவ்வளவு அதிகமா நம்ம அவர்கிட்ட போறோமோ, அதாவது ஜெபிக்கிறோமோ, அவரை பற்றி தியானிக்கிறோமோ, சிலுவை பாதையில பங்கேற்கிறோமோ, தனி ஜெபத்தில் அமருகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு நமது வாழ்க்கையிலே புதுமைகள் பிறக்கும். நமது வாழ்க்கையிலே பார்க்காததை பார்ப்போம். நமது வாழ்க்கையினுடைய தடைகள் நீங்கும். நமது வாழ்க்கை இன்னும் விசாலப்படும். நமது வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும் என்ற செய்தியை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உனக்கான வழியை காட்டுவேன். எனவே இந்த தவ காலத்துல கடைசி வாரம் புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம். எனவே முழுமையாய் நம்மை கையளித்து அவரை தியானித்து அவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெறுவோம். தொடர்ந்து வாசிக்கிற இறை வார்த்தை, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். தவறான முடிவுகள் தான் வாழ்க்கையில பல இன்னல்களுக்கு காரணம். யோசிக்காம செய்த செயல்கள் தான் பிரியமானவர்களே பல தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நம்ம வாழ்க்கையில காரணம் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு அறிவு புகட்டுகிறேன். ஞானம் என்பது என்ன செய்யணும் என்ற அந்த அறிவு, எப்படி செய்யணும் என்ற அறிவு, எதை செய்யக்கூடாது என்ற அறிவு, எது நல்லது என்கிற அறிவு, எதையெல்லாம் உன் குடும்பத்துக்கும் உனக்கும் உகந்தது, எதுவெல்லாம் உனக்கு பிறகு பிரச்சனையை உண்டாக்கும். இப்ப நன்மை போல தெரியும், சிலதெல்லாம் பாருங்க நல்லது நினைச்சு இறங்கியிருப்போம், ஆனா அதான் பெரிய பிரச்சனையான துன்பமா ஆகும். எனவே வாழ்க்கைக்கான நன்மையை நான் அறிவு புகட்டுவேன், நான் உனக்கு அறிவுரை கூறுவேன் என்கிறார். எனவே அப்பா நன்றி. இந்த சனிக்கிழமை தாய்மரியா சொல்லத்திலே அப்பா கொடுத்திருக்கிறோம். உங்க தேவைகள் எல்லாம் தேவைகளுக்காக ஆண்டவரை ஆராதிங்க. சனிக்கிழமை ஆராதிக்கிற ஆண்டவரை அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. வழி நடத்துங்க, அதிகமான உறவுகளை. இன்றைக்கு நற்செய்தி என்னன்னா, நற்செய்தியுடைய சாரம் யோவான் செய்தி 11வது அதிகாரம் 45 57 வரை உள்ள இறை வார்த்தையில இதோட சாரம் என்னன்னா, நம்ம இறக்க வேண்டிய இடத்துல இயேசு இறந்தார். நம்ம அதை அனுபவித்திருக்கணும், ஆனால் எனக்கு பதில் அவர் அனுபவிக்கிறார். எனக்காக அவர் சிலுவையை தாங்கினார், நமக்காக அவர் சிலுவையினுடைய வலுவை தாங்கினார், நமக்காக அவர் உயிர் தியாகம் செய்தார். எனவே அவர் எனக்காக போயிட்டாருன்னா, எனக்காக மரித்தாருன்னா, அப்போ வாழ்கிற வாழ்க்கை அவருடையது. என் வாழ்க்கை அவர் எடுத்துட்டு போயிட்டார். அப்ப நீ நானும் வாழ்கிற வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அப்ப அந்த வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த வாழ்க்கை இன்னும் எவ்வளவு மகிமை இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த வாழ்க்கையில இன்னும் நம்ம எவ்வளவு அதிசயங்களை காண இருக்கிறோம், இன்னும் வளர இருக்கிறோம். குடும்ப சாட்சியமா இருக்க போகிறது, ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்க போகிறோம் பாருங்க. ஏனென்றால் இது அவருடைய வாழ்க்கை. எனக்காக அவர் வாழ்ந்தார். இப்ப நான் வாழ்கிற வாழ்க்கை இயேசுவினுடைய வாழ்க்கை. எனவே அதுதான் கயப்பா என்பவர் தாய்மை குருவா இருக்கிறார். இன்றைக்கு நற்செய்தியில ஒரு இனம் அழிவதை விட ஒருவர் இறப்பது மேல். அவர் அழத்தை உணர்ந்து சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் கிறிஸ்து நமக்கு சாட்சியாய் மரிக்க போகிறாய் என்ற விசுவாசம் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார்.
மனித குலத்திற்காகவே அவர் மரிக்கிறார், இந்த உலகத்தினுடைய மீட்புக்காகவே மரிக்கிறார். இவர் பின்னால் இந்த உலகம் செல்ல போகிறது, இவர் பின்னால் பல நல் காரியங்கள் நடக்க போகிறது, இவர் பின்னால் சமூகத்திலே மாற்றங்கள் நடைபெற போகிறது, இவர் பின்னால் ஏராளமான ஏழைகள் வாழ்க்கை பெற போகிறார்கள். இன்றைக்கு இந்த ஆராதனையை நடத்துகிறோம், இன்றைக்குமே இந்த ஆராதனை மூலமாய் வல்லமை நாம் பெறுகிறோம். அனைத்துக்கும் காரணம் அவர் அன்றைக்கு அந்த கல்வாரி பயணம், அவர் தன்னையே அன்றைக்கு கொடுத்தது, அவர் தன்னையே கையளித்தது. எனவே அன்பர்களே, பவுலடியார் சொல்வது போல, வாழ்வது நான் அல்ல, என்னோட வாழ்வது கிறிஸ்து. என்னோட வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. அப்ப அதுல எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு பாருங்க. அப்ப ஏன் அது பிரச்சனை? அவர் வாழ்க்கையில ஏன் அது பிரச்சனைனா, நம்ம இன்னும் அவர் அறியாமல் இருப்பதால அதெல்லாம் பிரச்சனை தெரியும். நம்ம இன்னும் அவருக்கு நெருக்கமா வந்துட்டோம்னா அந்த பிரச்சனை தெரியாது, அதில் உள்ள ஆசீர்வாதங்கள் தெரியும். அவர்கிட்ட நெருக்கமா வராததால் பிரச்சனைகளை மட்டுமே பார்க்கிறோம், சவால்களை மட்டுமே பார்க்கிறோம், கவலைகளை மட்டுமே பார்க்கிறோம். அவரை இப்படி இறுக பிடித்துக் கொள்ளணும் அன்பர்களே, அவரிடம் நெருங்கி இருக்கணும் பிரியமான இறை உறவுகளை. அப்பொழுது அது பிரச்சனைகளை தாண்டி இருக்கிற ஆசீர்வாதங்கள், அது பிரச்சனையை தாண்டி இருக்கிற நம்ம வாழ்வினுடைய புதையல்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது அவருடைய வாழ்க்கை, அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை, வல்லமை நிறைந்த வாழ்க்கை. பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அப்பா நன்றி. சனிக்கிழமை தாய் பரியாவே அம்மா எங்களுக்காக பரிந்து பேசுங்க. காலத்தினுடைய கடைசி நாளில் இருக்கிறோமே, புனித வாரத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறோமே, அப்பா எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே வழி நடத்துங்க தகப்பனே, வல்லமையினால் நாங்கள் வாழ, அப்பா ஆசீர்வாதத்தால் நாங்கள் வாழ, ஆண்டவரே உங்கள் கிருபையில நாங்கள் நிலைத்திருக்க அப்பா எங்களை தொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. வல்லமையில நாங்கள் நிற்க வைங்க ராஜா. ஆண்டவர் கிருபையில நாங்கள் சாட்சியமா இருக்க வைக்க இயேசுவே. ஆண்டவர் கிருபையால் நாங்கள் வாழ ஆசீர்வதிங்க. வல்லமையான நிற்கிறதை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் அனுப்புற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிற பிள்ளைகள் அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வீர்களாக. இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையில் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனை பார்க்கிற ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரா உங்கள் வாழ்வீர்கள், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோட God bless you. Take care.